இன்னைக்கு நம்ம செம்பருத்தியை வச்சு ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. செம்பருத்தியை வச்சு செய்யற இந்த ஹேர் டை நம்மளுடைய நரை முடிகளை கருமையாக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா பளபளன்னு வச்சிருக்குங்க. இந்த ஹேர் டைய நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் எப்பவுமே கருமையா இருக்கிற மாதிரி படிப்படியா கருமையா ஆயிடுங்க. வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல வந்து 2 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ இந்த தண்ணியில வந்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா டீ தூளுங்க. இந்த டீ தூள் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு செம்மையா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா வந்து பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு இந்த டீ தூள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து ஒரு 3 துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கிறேன். கிராம்பு ஒரு 4 சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா கொதிச்சு நம்ம ஊத்துன தண்ணி வந்து பாதி அளவா மாறணும். அது வரைக்கும் நல்லா ஒரு திக்கான ஒரு டிகாஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போறோம். இப்ப நல்லா கொதிக்கட்டும். இந்த டிகாஷனை வச்சுதான் நம்ம இப்போ வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். செம்பருத்தியை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோங்க. இந்த செம்பருத்தி பூல செய்யற ஹேர் டை வந்து நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடியை வந்து நல்லா அடர்த்தியா நீளமா வளர வைக்குங்க. இந்த செம்பருத்தி பூ வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா செம்பருத்தி பூ பவுடர் கூட நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சில வந்து டிகாஷன் வந்து நம்மளுக்கு சூப்பரா கிடைக்கும். நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, டீ டிகாஷன் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம ஊத்துன அளவுல இருந்து பாதி அளவா ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டீ டிகாஷனை வச்சுதான் நம்ம வந்து இப்போ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். செம்பருத்தி பூ ஹேர் டை வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் டைய கண்டிப்பா இரும்பு கடாயில தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இதுல நம்ம தேவையான பொடிகளை சேர்த்துக்கலாம். இந்த செம்பருத்தி பூ ஹேர் டைக்கு நம்ம ஃபர்ஸ்டே செம்பருத்தி பூவை சேர்க்க போறோங்க. செம்பருத்தி பூ வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா அதை மிக்சி ஜார்ல நல்லா போட்டுட்டு தண்ணி ஊத்தி இந்த டீ டிகாஷனை ஊத்தி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செம்பருத்தி பூ பவுடர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அதை வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நெல்லிக்காய் பொடி வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுல செம்பருத்தி பூவை தான் நம்ம நிறைய சேர்க்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பவுடர். இந்த 3 பவுடருமே நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா கருகருன்னு நிரந்தரமா கருப்பா மாத்திடுங்க. இத படிப்படியா நம்மளுக்கு மாறும். ஒரே டைம் நீங்க ஹேர்ல அப்ளை பண்ண உடனே மாறாது. இது ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற டிகாஷனை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தேவையான அளவு ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹேர் டை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சில நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணியா இருந்துச்சுனாலுமே நம்மளுக்கு முகத்துல எல்லாம் ஒழுகும். கட்டியா இருந்துச்சுன்னா அப்ளை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிகாஷனை ஊத்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டைய வந்து நம்ம உடனே பயன்படுத்த முடியாது. இதை வந்து நம்ம நைட்டு பூரா அப்படியே வந்து இரும்பு கடாயிலே வச்சிடணுங்க.
இரும்பு கடாயில தான் கண்டிப்பா இந்த ஹேர் டேயை நீங்க செய்யணும். அப்பதான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இரும்பு கடாயில வைக்கும் போது அந்த கடாயில இருக்கிற அயனும் இந்த ஹேர் டையும் சேர்ந்து நம்மளுக்கு சூப்பரா ஆக்டிவேட் ஆகி நல்லா கருகருன்னு ஒரு ஹேர் டை கிடைக்கும். இப்ப பாருங்க, கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. பாருங்க, இவ்வளவுதான். கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கலர் பாருங்க, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல நம்மளுக்கு ஹேர் டே கிடைச்சிருக்கு. இதை நம்ம நைட்டு பூரா அப்படியே வைக்க போறோம். மார்னிங் வந்து நம்ம பார்க்கும்போது, அதாவது 8 hours விட்டுடுங்க. நீங்க அது எப்ப கலந்து வச்சாலுமே சரி 8 hours விட்டுடுங்க. ஒரு தட்டு போட்டு காத்து போகாம மூடி வச்சிடணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்லா ரியாக்ட் ஆகி உங்களுக்கு நல்லா கருகருன்னு ஒரு ஹேர் டே கிடைக்கும். இந்த ஹேர் டே நம்ம செம்பருத்தி பூவோட பவுடர்ல நம்ம செய்திருக்கோம். செம்பருத்தி பூ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்க செம்பருத்தி பூ ஒரிஜினலாகவும் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம மூடி வச்சுட்டு நான் ஒரு 8 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ 8 hours ஆயிடுச்சுங்க. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம என்ன கலர்ல வச்சோம், நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலர்ல வச்சோம் இல்லையா? இப்ப பாருங்க எவ்வளவு கருகருன்னு நம்மளுக்கு ஹேர் டே கிடைச்சிருக்கு. நல்லா சாஃப்டா எவ்வளவு சூப்பரா ஹேர் டே கிடைச்சிருக்கு பாருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டேயை நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வரணுங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஹேர் டேயை வந்து நம்ம கண்டிப்பா வந்து இரும்பு கடாயில தான் செய்யணும். இரும்பு கடாயில செய்யும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டேயை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. நம்மளுடைய நரைமுடிகள் வந்து நல்லா கருப்பா ஆகும். அது வந்து இந்த ஹேர் டே அப்ளை பண்ணாலே நடக்கக்கூடிய விஷயம். பட் நம்மளுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே நல்லா ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய நரைமுடிகளை நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்குங்க. இப்போ இது வந்து வேற ஒரு பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, தலையில பாருங்க நரைமுடி இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம நல்லா வந்து ஹேர் நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த ஹேர் டேயை இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா அப்புறமா அப்படியே ஒரு மணி நேரம் விட்டுருங்க. போதும், 1 மணி நேரமே போதும். அதுக்கப்புறமா நீங்க வெறும் நார்மல் வாட்டரை வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்க. உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ஹேர் டேயை நீங்க பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுடைய ஹேர்ல தெரிகிற மாற்றத்தை நீங்க 1 மாசத்திலேயே பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கருகருன்னு ஒரு ஹேர் டே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த ஹேர் டே வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.